Hello everyone, welcome to Talk Easy English. Today we are in 13th day of 45 days spoken English series. In the day 13th la நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா present tenseல எப்படி question பண்ணலாம், அதுக்கு எப்படி reply பண்ணலாம் அப்படினா ஏற்கனவே நம்ம previous lessonsல நம்ம WH question எப்படி பார்க்கலாம் and present tense எப்படி யூஸ் பண்ணலாம்ங்கறத நான் உங்களுக்கு explain பண்ணிருக்கேன். And அதை பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா you better watch that video. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். So let us start the video. ரைட், இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி எப்படி ஆன்சர் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வாட் டூ யூ லேர்ன்னு கொடுத்துருக்கேன். வாட் டூ யூ லேர்ன். இங்கே ஏன் டூ யூஸ் பண்ண போகிறோன்னா, ஏற்கனவே நான் உங்களுக்கு WH கொஸ்டின் எடுக்கும்போதே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சப்ஜெக்ட் வந்து ஐ, வி, யூ, தே வந்ததுன்னா கண்டிப்பாக டூ தான் யூஸ் பண்ணணும். ஓகே, டூ யூஸ் பண்ணிங்கன்னா வேர்ப் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆல்வேஸ் இட் ஷுட் பி இன் பேஸ் ஃபார்மில் தான் கொடுக்க போகிறோம். வேர்ப்னுடைய ஃபஸ்ட்டு ஃபார்மில் தான் இருக்க போகுது. எந்த சஃபிக்ஸும் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. இடியோ, எஸ்ஓ, ஐஎன்ஜிஓ எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதுல லேர்ன் மட்டும்தான் கொடுக்க போகிறோம். இப்போது ரூல் படி, ஃபார்முலா படி நம்ம பார்த்தீங்கன்னா வாட் யூஸ் பண்ணியிருக்கேன், அடுத்து டூ ஃபார்மோ ஆக்சிலரி ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறோம், யூ யூஸ் பண்ணுறேன், லேர்ன். இப்போ நீங்கள் அடுத்த கொஸ்டின் கேட்பீங்க, ஏன் மேடம் டூ யூஸ் பண்ணுறோன்னா கொஸ்டின் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நான் கொடுத்துருக்கேன், அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் இங்கே டூ. வாட் டு யூ லேர்ன், என்ன லேர்ன் பண்ணுற, ஓகே, என்ன படிக்கிற, என்ன கற்றுக்கொள்கிறாய் அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுதான் வாட் டு யூ லேர்ன். இப்போது என்ன ஆன்சர் பண்ணலாம், ஐ லேர்ன் இங்கிலீஷ், நான் இங்கிலீஷ் கற்றுக்கொள்கிறேன். ஓகே, இப்போது ஐ லேர்ன் இங்கிலீஷ். இப்போது இந்த டூக்கு எடுத்து டூ ப்ளஸ் லேர்ன் வந்து லேர்னாகவே இருக்குது. ஸோ ஐ லேர்ன் இங்கிலீஷ். இப்போது டூ யூ லேர்ன் இங்கிலீஷ். இப்போ இந்த கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்மளை WH வேர்டே யூஸ் பண்ணலை. நான் யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே யூஸ் பண்ணலை. இங்கே யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக ஆக்சிலரி வேர்ப் கொடுத்துருக்கோம். டூ யூ லேர்ன் இங்கிலீஷ், இங்கிலீஷ் கற்றுக்கொள்கிறாயா. அப்போது நம்ம இந்த கொஸ்டின் இப்படி கேட்டால் நம்ம ஷார்ட்டாக தான் ரிப்ளை பண்ண போகிறோம். எஸ் இல்லைனா நோ, இதுக்கு மட்டும்தான் எக்ஸ்பிளனேஷன். இது வந்து எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. ஒன்று எஸ்ன்னு சொல்ல, இல்லைனா நோ. இப்போது டூ யூ லேர்ன் இங்கிலீஷ், நோ ஐ டோன்ட், நான் லேர்ன் பண்ணலை, நோ ஐ டோன்ட். நெக்ஸ்ட், வாட் டஸ் ஹீ லேர்ன். இப்போ இங்கே ஏன் டஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே ஏன் டூ யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே டஸ் வந்து ஹீ, ஷீ, இட் வந்ததுனால ஐ ஹவ் யூஸ்ட் டஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, வாட் டஸ் ஹீ லேர்ன், இதே ரூல் தான். இங்கேயும் வேர்ப்னுடைய ஃபஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கேயும் அதே யூஸ் பண்ணிக்கலாம். வாட் டஸ் ஹீ லேர்ன், ஹீ லேர்ன்ஸ் இங்கிலீஷ். இப்போது இந்த டஸ்ஸையும் லேர்னையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், டஸ் ப்ளஸ்னால் லேர்ன்ஸ், எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். வேர்போட ஆன்சர் ரிப்ளை பண்ணும்போது எப்போவுமே ஹீ லேர்ன்ஸ் இங்கிலீஷ், ஹீ, ஷீ, இட் வந்ததுன்னா சப்ஜெக்டோட எஸ் சேர்க்கணுங்கிறத முன்னாடி லெசனில் நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். ஸோ அது கைண்ட்லி ரிமெம்பர் தட் ஹீ லேர்ன்ஸ் இங்கிலீஷ். ஓகே, இப்போ அதே கொஸ்டின் இந்த WH ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கோம், டைரெக்டாக ஆக்சிலரி வேர்ப் கொடுத்துருக்கேன். ஸோ டஸ் ஹீ லேர்ன் இங்கிலீஷ், நோ ஹீ டசன்ட். டோன்ட்டுன்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஹீ, ஷீ, இட் வந்ததுனாலே டஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம், நெகட்டிவ் ஃபார்ம். திஸ் இஸ் ஹவு யூ ஹாவ் டு மேக். இப்படி தான் நம்ம கொஸ்டின் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இப்படி தான் கேட்க போகிறோம். டெய்லி லைஃப்பில் நிறைய யூஸ் பண்ணுறது இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வி கேன் சே லைக் டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. காலையில் எழுந்தோடனே எத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன், எத்தனை மணிக்கு ப்ரஷ் பண்ணுவேன், எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் போவேன், எத்தனை மணிக்கு காலேஜ் போவேன், ஸ்கூல் போவேன், இப்படிலாம் கேட்பாங்க இல்லையா. இதில் நிறைய யூஸ் பண்ணுறது எதுலன்னா சிம்பிள் ப்ரெசன்ட். ஐ வேக் அப் அட், சி ரிமெம்பர் எ பாயிண்ட், வேக் அப் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கெட் அப். வேக்கப் அப்படின்னா ஜஸ்ட் கண்ணை மட்டும் முழிச்சிருப்போம் இல்லையா, முழிச்சிருந்து சும்மா படுத்திருப்போம் பெட்டில், கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எழுந்திருப்போம். தட் வுட் பி கால்ட் அஸ் கெட் அப். ஸோ ஐ வேக்கப் அட் 6 o'clock, ஐ கெட் அப் அட் 6:30. நம்ம சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் தான் யூஸ் பண்ணுறோம். சரி, அப்புறம் என்ன பண்ணுவோம், காலையில் எழுந்தோன்னா ஃபேஸ், ஐ வாஷ் மை ஃபேஸ், ஹீ கோஸ் டு ஆஃபீஸ். இப்போ ஒவ்வொரு டைம்ஸுமே நம்ம எதில் கொடுக்க போகிறோம், டெய்லி எவ்ரிடே நம்ம யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸசைசஸ் பார்க்கலாம்.
ஓகே, நவ் இட்ஸ் டைம் டு அனலைஸ் அவர் செல்ஃப். நம்ம என்ன படிச்சிருக்கோங்கிறத அனலைஸ் பண்ணலாம். எப்படின்னா, நான் இப்போ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், இந்த பக்கம் கொஸ்டின் கொடுத்துருக்கேன், இந்த பக்கம் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின் நான் எங்கெல்லாம் கொடுத்துருக்கனோ அதுக்கு நீங்கள் ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். நான் எங்கெல்லாம் ஆன்சர் கொடுத்துருக்கனோ அதுக்கு நீங்கள் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்கள். இப்படி நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து நம்ம எவ்வளோ தூரம் நம்ம அந்த லெசன் வந்து நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரைட், வில் see the first question என்ன கொடுத்துருக்கேன்னா, what do you want? உனக்கு என்ன வேணும்? ஓகே, where do they study? அவர்கள் எங்கே படிக்கிறாங்க? when does he come? அவன் எப்போ வந்தான்? how does he learn? அவன் எப்படி படித்தான்? how does the dog run? ஓகே, டோன்ட் வரி அபவுட் இட். இந்த டாகை நம்ம எப்படி வந்து கேட்டகரைஸ் பண்ண போகிறோம், ஹீ ஷீ இட்டில் கொண்டுட்டு வருவோம் இல்லையா, அதனால இட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஹவு டஸ் இட் ரன், அதை தான் நான் டாகுன்னு கொடுத்துருக்கேன் இட்டுக்கு பதிலாக. ஸோ இந்த கொஸ்டின்ஸுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஆன்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஐ வாட்ச் எ மூவி, ஹீ லிசன்ஸ் எ மியூசிக், ஷீ கம்ஸ் ஃப்ரம் சென்னை, அவன் சென்னையிலேருந்து வரான். எஸ் யூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ரிமெம்பர் அ பாயிண்ட், நான் என்ன சொன்னேன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் இங்கே கொடுத்துருக்கேன் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது எப்படி கொண்டுட்டு வரதுன்னு திங்க் பண்ணி கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்கள். இட் ஸ்டாண்ட்ஸ் ஹியர், அது இங்கே நிற்கிது. ஓகே, திஸ் இஸ் ஹவ். இந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர்ஸ் வந்து யூ கேன் லீவ் இட் இன் த கமெண்ட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் பி கம்ஃபர்டபுள் ஃபார் மீ டு செக். அந்த ஆன்சர்ஸ் நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ரைட், இப்போது இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக எழுதியிருக்கீங்கன்னா இட் மீன்ஸ் யூ ஹவ் லேர்ன்ட் வெல். நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இஃப் நாட், யூ ஜஸ்ட் வாட்ச் தட் வீடியோ அகைன் அண்ட் அகைன். ரைட், இப்போ நம்ம இந்த கொஸ்டின்க்கெலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களால் முடியல அப்படின்னா நான் ஆன்சர்ஸ் நான் கொடுக்குறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி அதை பாஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம். எந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம், எந்த ஆன்சருக்கு எப்படி கொஸ்டின் பண்ணலாங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாட் டு யூ வாண்ட்னு கேட்டிருக்கேன். வாட் டு யூ வாண்ட், உனக்கு என்ன வேணும்? ஐ வாண்ட் எ பென், ஐ வாண்ட் எ பென், எனக்கு ஒரு பென்னா வேணும், எனக்கு ஒரு பென்சில் வேணும். ஓகே, வேர் டு தே ஸ்டடி? சி ரிமெம்பர் பாயிண்ட், நமக்கு இது வரைக்கும் தான் ஃபோக்கஸ். பென்னுங்கிறது ஆப்ஜெக்ட், அது வந்து சேஞ்சபிள். பென்னாக இருக்கலாம், பென்சிலாக இருக்கலாம், எரேசராக இருக்கலாம், வாட் எவர் மைட் பி. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நீட் இல்லை. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எது வேணாலும், இதே ஆன்சர் தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது. இது மட்டும்தான் நம்ம கரெக்டாக இருக்கணும். இது வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன ஆன்சர் வேணாலும் எழுதிக்கலாம். வேர் டூ தே ஸ்டடி, எங்கே படிக்கிறாங்க? தே ஸ்டடி இன் எ காலேஜ், அவங்க ஒரு காலேஜில் படிக்கிறார்கள். வென் டஸ் ஹீ கம், அவன் எப்போ வருவான்? ஹீ கம்ஸ் இன் த மார்னிங் வரான். ஹவு டஸ் ஹீ லேர்ன், எப்படி படிக்கிறான்? ஹீ லேர்ன்ஸ் த்ரூ ஆன்லைன் மூலமாக படிக்கிறான். ஹவு டஸ் த டாக் ரன், த டாக் ரன்ஸ் ஃபாஸ்ட். சரி, இங்கே ஃபாஸ்ட்லின்னு ஒரு வார்த்தை கிடையாது. ஸோ ஃபாஸ்ட். ஓகே, ஸ்லோலியே இருக்கலாம், ஃபாஸ்ட்லி கிடையாது. ஸோ ஃபாஸ்ட். ஐ வாட்ச் எ மூவி. வாட் டூ யூ வாட்ச், நீ என்ன பார்க்குற? ஐ வாட்ச் எ மூவி. ஹீ லிசன்ஸ் எ மியூசிக். வாட் டஸ் ஹீ லிசன், அவன் என்ன கவனிக்கிறான்? என்ன மியூசிக் கவனிக்கிறான்ங்கிறது நம்ம அப்படி கேட்கலாம். இப்போ ஹீ லிசன்ஸ் எ மியூசிக். ஷீ கம்ஸ் ஃப்ரம் சென்னை. கொஸ்டின் எப்படி கேட்கலான்னா, வேர் டஸ் ஹீ கம் ஃப்ரம், வேர் டஸ் ஷீ கம் ஃப்ரம். நெக்ஸ்ட், எஸ் யூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ். இதில் பாருங்கள், எஸ் ஆர் நோன்னு கொடுக்கும்போது என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா நம்ம டைரெக்டாக ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ டு யூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ்? எஸ் ஐ டோன்னு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா யூ கேன் சே யூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஓகே, இட் ஸ்டாண்ட்ஸ் ஹியர். வேர் டஸ் இட் ஸ்டாண்ட், அவன் எங்கே நிற்கிறான். இதுதான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ். இந்த ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக, இந்த ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு மெயின். ஆப்ஜெக்ட் வந்து சேஞ்சபிளாக இருக்கிறதுனால என்ன எழுதியிருந்தாலும் ஓகே, பட் இது கரெக்டாக எழுதியிருக்கீங்களாங்கிறத வெரிஃபை பண்ணுங்கள். கரெக்டாக எழுதியிருந்தீங்கன்னா ரியலி ஐ அப்ரிஷியேட் யூ. இஃப் நாட், நோ வரிஸ், ஒன்றும் கவலை இல்லை. திரும்பவும் பார்த்துட்டு நம்ம திரும்ப ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு நேச்சுரலாக அது உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்துடும். ஓகே, I hope you might have enjoyed it. நீங்கள் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த லெசன் என்னங்கிறத. If so, if you are new to this video, don't forget to like, share and subscribe. Thank you.